ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகம் பெரிதும் எதிர்பார்த்திருந்த திட்டங்கள் குறித்து அறிவிப்பு இல்லை என்பது வருத்தமளிப்பதாக விஜயகாந்த், ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ரயில்வே திட்டங்களை துரிதமாக செயல்படுத்திட நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும், ரயில் டிக்கெட் முன்பதிவில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடும், முதியோர்களுக்காக கூடுதல் சலுகையும் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகம் பெரிதும் எதிர்பார்த்திருந்த திட்டங்கள் குறித்த அறிவிப்பு இல்லை என்பது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை அழகுபடுத்தும் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரயில்வே பட்ஜெட்டில் தருமபுரி மொரப்பூர் இடையே தொடர்வண்டி இணைப்பு பாதை திட்டம் 134 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 19 தொடர்வண்டி திட்டங்கள் நிதி நெருக்கடி காரணமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ராமதாஸ், அவற்றிற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படாதது தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.